அன்பு மகர ராசி நேயர்களே வணக்கம். மகர ராசி நேயர்களே, முதல் 17 நாள் மிக அற்புதமான நாட்கள். அந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய முதல் 17 நாளில் நல்ல கவனத்துடன், நல்ல சிந்தனையுடன், எந்தவிதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சில காரியங்களை செய்துவிடுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போது இரண்டாம் 17வது நாள் நீங்கள் முதலில் உழைத்த உழைப்பிற்கான 80லிருந்து 90% வெற்றியை அந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஆனால் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பல புதிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் பல பேர் இருக்கக்கூடிய இடத்தில் இது சரிங்கிற மாதிரி நீங்கள் பேசிடுவீங்க. சரியான விஷயத்தை தான் பேசுவீங்க, ஆனால் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசி மாட்டிக்குவீங்க. அதில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த முதல் 17 நாள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய லாபம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா ஒரு 40% தான் லாபம். ஆனால் உங்களை பல பேர் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி என் கூட பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கிற விஷயத்தை எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் சில காலகட்டங்களில் அதில் சில நாட்களில் பல பேர் இருக்கக்கூடிய இடங்களில் திடீர்னு பேசிடுவீங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே பேசிடுவீங்க. ஆனால் அது சரியாக தான் இருக்கும், ஆனால் அந்த இடம் தான் தப்பாக இருக்கும். கவனமாக இருக்கணும். பணம் பொருள் வந்து சேரக்கூடிய காலம். ஆடி மாதம் மிக அருமையாக சில முக்கிய கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தாருடன் ஒரு நல்ல சம்பவங்கள் அல்லது நல்ல சமயங்கள் அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆசைகளை, இஷ்டங்களை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் நச்சரிக்கும். அந்த மாதத்தினுடைய 3வது வாரத்திற்கு மேல் அந்த கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்வீர்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பேசும் பொழுது கவனம் தேவை. அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் பேச வேண்டும். ஒரு விஷயத்தை ஆஃபீஸ்லேயோ எந்த இடத்துலையோ நீங்கள் பேசும் பொழுது கம்யூனிகேஷனை பாருங்கள். அதுவே பாதி பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.